ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். தனுஷ ராசி, தனுஷ லக்னம் சூப்பரான டைம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கார். நிறைய பேர் நம்ம தனுஷ ராசி போன தடவை சொன்னாங்க, சார் இல்லை சார் கொஞ்சம் டஃப்பாலாம் டைம் போயிட்டுருக்குன்ட்டு. ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கலாம், டஃப்பாக டைம் போயிட்டுருக்கு. நான் சில பரிகாரங்கள், சில தேவதைகள் சொல்கிறேன், நீங்கள் அதை வழிபட்டுவாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். பட் மற்றபடி ஓவரால் டைம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா தாராளமாக வெற்றி அடையலாம். எது வெற்றி அடையலாம்? நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடையலாம். இப்போ இதில் நிறைய பேர் கன்சல்டன்ட்ஸ் இருப்பீங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ப்ரைவேட்டில் வந்து ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இந்த மிடில் மேனேஜர் லெவலில் இருப்பாங்க. நிறைய தனுஷ ராசி வந்து மிடில் மேனேஜர் லெவலில் இருப்பாங்க. ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கும், வராது. வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. என்னென்னா நேரம் நல்லாயிருக்கு, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தை வந்து அதையும் குரு பகவான் பார்க்குற நேரம் நல்லாயிருக்கு. ஆனால் ராகு இருக்குது, சூரியன் செவ்வாய் இருக்காங்க, புதன் இருக்கார், அது ஒரு மாதிரி குழப்படி பண்ணிகிட்ருக்காங்க. மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கு. சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து எது ட்ரைனா எந்த ட்ரையாக இருந்தாலும், ஜாபோ, பர்சனலாகவோ, கல்யாணத்துக்கோ, மகப்பேருக்கோ, இல்லை நீங்கள் ஹெல்த் ரீசனாக ஏதாவது டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க, ஏன்னா பாடி செக்கப்புக்கோ, எந்த ஒரு முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணும் போது ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பண விஷயம், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய டைம் நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் மலை பிரதேசங்களாக, இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, உங்கள் பக்கத்தில் எங்கே மலை பிரதேசம் இருக்கோ அங்கே போயிட்டு வரலாம். ஐயா எங்களுக்கு மழைலாம் இல்லைங்க ஐயா, நான் ரொம்ப தூரமாக இருக்கேன்னா பக்கத்தில் முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். மலை ஏறின மாதிரியாக இருக்கும், முருகனை பார்த்த மாதிரியாக இருக்கும். போகும்போது ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, ஒன்றும் சூப்பராக இருக்கும் டைம். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் வந்து யாருன்னா லவ் பண்ணுறதுக்கு யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, தேடிட்டுருக்கீங்க, டேட்டிங், ஏன்னா இதெல்லாம் February 14 எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோலாம். யாராவது பார்த்துட்ருக்கீங்க, லவ் பண்ண பார்த்துட்டிங்கன்னா அமையத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷ ராசிலாம் எப்படின்னா ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணணும், இல்லை உனக்கு செட் ஆகும், பேசுன்னு புஷ் பண்ணணும், அப்போ தான் செய்வாங்க. மற்றபடி லாயலான பர்சன். ஸோ மற்றவங்க வேறு யாருன்னா தனுஷ ராசியை பார்த்தாலும் தாராளமாக நீங்களாவே அப்ரோச் பண்ணுங்க, ஓகே சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து ஆனால் ஒரு கட்டம் பொறுத்து மாறும், ஜென்ரிக்காக சொல்கிறேன். ஸோ லவ் பண்ணுறதுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இதை வந்து மேரேஜாக மாற்றணும்னா பெஸ்ட்டு டைம். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையோ, மேரேஜுக்காரனாக இருக்கீங்கன்னா மேரேஜாக மாற்றுறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட்டான டைம். வீட்டில் இதை பற்றி பேசணுன்னாலும் இந்த எதிரிகள் தொல்லை, பிரச்சனை தொல்லை, புதுசாக நடுவில் யாராவது ஏதாவது முறை சொல்லிட்டு வந்து ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் குழப்பி விடுறதோ, இல்லை பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தெரிஞ்ச அக்கா யாரும் வந்து குழப்பி விடுறதோ, இதெல்லாம் இருக்காது. எதிரிகள் தொல்லை கம்மியாகிற டைம். ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக அதை பற்றி பேசலாம். நீங்கள் இது வந்து ஹெல்த் இஷ்யூஸும் தாராளமாக கம்மியாகும். கடன்னா எதனா வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால அவர் வேலையை அவர் செய்வார்ல, கடன்னா எதனா வச்சுருந்தீங்கன்னா அது கம்மியாகிறதுக்கு நல்ல டைம் இது. கடன் எந்த டைமில் கொடுத்தா கம்மியாகும்னா நம்ம சொல்லுவோம், இந்த மைத்திரிய முகூர்த்தம்லாம் நம்ம சொல்லுவோம். அண்ட் பஞ்சபக்ஷி வச்சு தான் சில டைம் சொல்லுவோம். அந்த டைம்லாம் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் கடனை திருப்பி கட்டுறது, அந்த பிரின்சிபல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லாம் திருப்பி கட்டும்போது அது அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இது சூப்பராக இருந்தால் கல்யாணம் டைம் நல்லாயிருக்கு. திருமணம் மாணவங்க வந்து மகப்பேறு ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நிறைய பேர் மகப்பேறு ட்ரை பண்ணுறது எப்படி கேட்டாங்கன்னா, அது வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தான் தர முடியும், ஜென்ரலாக சொல்ல முடியாது. முக்கியமாக சுக்கிரஹோரைலாம் ரொம்ப நல்லது. அதாவது அந்த சுக்கிரன்ற கிரகத்துடைய தாக்கம் அந்த டைமில் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ஹார்மோன்ஸோடலாம் சேர்ந்தது. ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது டாக்டர் அப்ரோச் பண்ணணும் இந்த டைமில் போகணுன்னாலும் இந்த நேரம், இது பேசிக்காக மெடிக்கல்
டாக்டரை தான் அப்ரோச் பண்ணணும். இந்த நாள், இந்த நேரம், இந்த காலகட்டத்தில் அப்ரோச் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இது இப்போ எதுவாக இருந்தாலும் கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளைலாம் கிடச்சிட்டாங்க. எது மெயின் வேணும்? கடன் வேணும், இஎம்ஐ வேணும், கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதெல்லாமும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக பண விஷயங்கள் உங்களுக்கு தாராளமாக கைகூடும். சரிங்களா? உங்களுக்கு இது மீறி ஏதோ தடங்களாக இருக்குது, ஏதோ ஒன்றுனா குருமார்களை பிடிங்க. அதான் நீங்கள் வந்து குருவோட வீடு, குருமார்கள் ராகவேந்திரரோ சாய்பாபாவோ குருமார்களை பிடிங்க. இல்லை பக்கத்தில் ஜீவ சமாதிகள் இருந்தால் அங்கே போய் வேண்டுங்க. ரொம்ப நல்ல வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. பாலிடிக்ஸ் எதுவுலையும் போகாமல் கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் தெய்வத்தை வழிபடணுன்னா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குருஹரிட வழிபடுறது ரொம்ப சூப்பர். லக்ஷ்மி நரசிம்மர் பானகம் கொடுத்து நெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது ஒன்றும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அன்னதானம் கொடுக்கணுன்னா கல்கண்டு, ஸ்வீட்டு, லட்டு, பூந்தி இந்த மாதிரி ஸ்வீட்டுகள், அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியம் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாறின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.